செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. அஸ்தினாபுரத்தில் 2 விநாயகர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் ஏகே நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ குபேர கணபதி மற்றும் ஸ்ரீ அருள்கந்த பாலமுருகன் ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதில் வேதங்கள் முழங்க யாக பூஜை, கலச பூஜை, மூர்த்திகளுக்கு விசேஷ திரவிய ஹோமங்கள், பூரணகாதி, தீபாராதனை துவங்கி கலசம் புறப்பட்டு கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு நன்னீர் தெளிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி மற்றும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தன்சிங், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், கவுன்சிலர் கிச்சா என்ற கிருஷ்ணமூர்த்தி, பகுதி செயலாளர் அருணா, விஜய நாராயணன், நாகேஸ்வரன், பாஸ்கரன், சந்தானம், பரிமேலழகன், சங்கர் நாராயணன், காஞ்சி கணேசன், முரளி, மனோகர், செந்தில்குமார், மூர்த்தி ஆகிய ஊர் பெரியவர்கள், ராம்பசி நகர், ஏஜிஎஸ் காலனி எக்ஸ்டென்ஷன் போன்ற குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. ஆலய நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்த சிவன் வாத்தியம் சிறப்பாக வாசிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு விசேஷ அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் ஆலய அர்ச்சகர் ராஜன் ஐயர் சார்பில் ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறுகின்றன. வராது, அவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டம்தான். சீக்கிரம் கொடுப்பா, காமிச்சுப்பா, மேல காமி, அப்படியே தொட்டுப்பாங்க. ரெண்டு பேர் உட்காந்து வாங்கிட்டு
நகர், ஏகே நகர், அனெக்ஸ் மற்றும் ஏஜிஎஸ் காலனி, இது குரோம்பேட்டை பகுதி, அஸ்தினாபுரம் சேர்ந்தது. நாங்க இந்த கோயில் 2010 அருள்கந்த பாலமுருகன் ஒரு ஆலயத்தை காவேரி தெருவிலையும், செல்வ குபேர கணபதி ஆலயம்ங்கிறது கிருஷ்ணா தெருவிலையும் 2010 கும்பாபிஷேகம் செஞ்சு இதே நகர மக்களை வச்சுக்கிட்டு அன்னைக்கு காலகட்டத்துக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுத்து கட்டணும். நல்ல சிறப்பான முறையில் இந்த நகர் மக்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்போட இதை கட்டணும். இன்னைக்கு 14 வருஷம் கழிச்சு மீண்டும் இதே இடத்துல நாங்க மகா கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒத்துழைத்த நகர மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தவர் எங்களுடைய ஆன்மீக செம்மல் காஞ்சி எஸ் கணேசன் அவர்கள். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி இந்த ஆலயம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொல்வாரு, நாங்க போகும்போது இந்த சாமியை மனசார நினைச்சுக்கிட்டு அப்படி போனோம்னா நாங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அது சக்சஸ்ஃபுல் ஆகும்ட்டு. அது உண்மையான ஒரு இதுதான். போகும்போது வரும்போதெல்லாம் நாங்க சாமியை கும்பிட்டு போனாலே எங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னும் நாங்க எல்லாருமே சாமி கும்பிடாதான் அது சக்தி ஆகும், சக்தி பெருகுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.